இப்போ அப்பா விதைச்சாரு, அது நல்லா வளர்ந்து விருட்சமாகி இப்போ வேர்களாகி இப்போ அடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்பா இருந்த காலத்தில் விளம்பரம் கிடையாது, இப்போது நிறைய விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணீங்க? அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவரை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் தன்னுடைய அப்பா பிஸ்னஸை எடுத்து உன் பிஸ்னஸாக நான் வரல, நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அப்பா பிள்ளை அப்படின்ற இடத்துல பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதை எப்படி நம்ம பார்க்கணும் சார்? ஸோ அகெயின் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் இது சொல்லிகிட்டே இருப்பேன். என்னென்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கிறப்போ எனி ஃபாதர் அண்ட் சன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஐடியாவும் என் ஐடியாவும் வேறையாக இருக்கும். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் தான் ஒரு டீம், அப்பாவும் என் ஒய்ஃபும் ஒரு டீம். அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பட் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஒரு ஹெல்த்தி டிபேட் கொண்டு வரும், ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் கொண்டு வரும்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட். ரெண்டாவது, அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு செய்கிறாருன்னா அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துருச்சு. இனிஷியலாக நான் அதை ஃபைட் பண்ணாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்துருச்சு. அதனால் சில விஷயம் அந்த மொமெண்ட்டுக்கு ஒத்து போகலை இல்லை ஒத்துக்கலைனாலும் ஐ வில் அக்ரி டு தட், அந்த விஷயத்தை ஒத்துக்குவேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஐ வில் ஃபைட் மை கேஸ் வித் மை மதர். அதாவது இல்லைம்மா இது மாதிரி எனக்கு இந்த ஐடியா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு ஐ வில் ஃபைட் மை கேஸ். பட் நிறைய விஷயங்கள் என்னென்னா அப்பா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய சாதிச்சிருந்தாலும் நிறைய விஷயம் அவர் இந்த ஜென்ரேஷனில் இவங்க இப்படி பண்ணுறாங்க, பையன் வந்து இப்படி பண்ணுறான், அது வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி போகிறப்போ அப்பா வந்து இனிஷியலாக அவ்வளோ கன்வின்ஸ்டாக இல்லை, ப்ரைவேட் ஈக்விட்டி வேண்டாம், ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் சொன்னது என்னென்னா அவர் வந்து 0 to 1 க்ரியேட் பண்ணிட்டார். அதாவது மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜேர்னி இன் பிஸ்னஸ் வந்து 0 to 1 க்ரியேட் பண்ணுறது. வாட் ஐ மீன் பை 0 to 1 இஸ் ஒரு ப்ராஃபிட்டபிள் மாடல், இந்த தொழிலில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறது. அந்த 1 to 10 ஜேர்னி அவரே பண்ணிட்டார். அதாவது அந்த ஃபஸ்ட்டு 10 கடையும் அவரே பண்ணி அதையும் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ அந்த 10 to 100 பண்ணுற ஜேர்னி வந்து இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். பட் அந்த ஜேர்னி கம்பேர் பண்ணுறப்ப இது ஈஸி. அப்போ எனக்கு வந்து ஒரு டாஸ்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆஸ் காம்ப்ளிகேட்டட். நான் வந்து பண்ண வேண்டியது அந்த கல்ச்சர் புரிஞ்சுக்கணும், அந்த மாடல் புரிஞ்சுக்கணும், பிஸ்னஸோட வேல்யூஸ் அண்ட் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும். அதிலிருந்து ஸ்லிப் ஆகாமல் கரெக்டான ரூட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோனாலே போதும். ஸோ இதுதான் என்னோட டாஸ்க்கு. அதில் நான் யோசித்தது ப்ரைவேட் ஈக்விட்டி எடுத்து நேஷ்னல் லெவல் ஸ்கேல் பண்ணலாம், வி கேன் க்ரோ திஸ் இன்டு அ $1 billion கம்பெனி. அதுதான் என்னோட ஏமாக இருந்தது. லைக் another 2-3 years we should reach be a $1 billion company. இந்த வருஷம் our turnover should cross 1,000 crores and we should soon be a very very big company, or $1 billion company we will become. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஜேர்னியில் அப்பாவோட அவரோட தாட் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தான் அதோட கல்ச்சர் முழுமையாக தெரிஞ்சிருக்கும். அந்த பிஸ்னஸோட கல்ச்சரோட ஓனர் அவர் தான். அந்த ஓனர்ஸ் எனர்ஜி அப்பாக்கிட்ட தான் இருக்கும். அதனால் அப்பா ஒரு கடைக்கு போகிறாரு அப்படிங்கிறதே எங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க சார் மல்டிபிள் பிரான்ச்சஸ் அது இதுன்னு. பட் நான் உண்மையாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு கடை வந்து கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் ஆகலை, கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்னா அப்பா போயிட்டு வந்தாலே அந்த பிஸ்னஸ் மாறிடும். சார் இதெல்லாம் என்ன சார் சொல்கிறது கேட்குறக்கு வேணால் நல்லா இருக்குது, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா ஆக்சுவலி சாத்தியம்ங்க. நான் அதுதான் சொல்லுவேன். ஐ எம் அ ஃபர்ம் பிலீவர் ஆஃப் மென்டல் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ பெருசாக யோசிக்கிறோமோ அவ்வளோ பெருசாக பண்ண முடியும். ஒரு விஷயம், அதாவது எங்கள் கடையிலேயே எங்கள் மேனேஜர்ஸே சிலர் சொல்லுவாங்க, சார் எங்கள் பிஸ்னஸ் இப்போ 50 lakhs இருக்குது, நாங்கள் சீக்கிரம் வந்து மந்த்லி 1 crore பிஸ்னஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லி. சில மேனேஜர் என்னப்பாங்க, சார் மந்த்லி 2 crores பண்ணிவிடுவோம்பாங்க. நான் நிறைய இந்த 20 வருஷத்தில் பார்த்துருக்கேன்.
யாரெல்லாம் 2 crores பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அவங்களாம் 2 crores ரீச் ஆகிடுவாங்க. யாரெல்லாம் 1 crore பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அவங்க 1 crore நின்றுடுவாங்க. ஸோ அவர் அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க மேடம், ட்ரீம் பிக்னு சொல்லிட்டு, அதோட டெப்த்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன், நான் இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் பண்ணிவிடுவேன், நான் 1000 crore ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணுவேன். இன்றைக்கி 1000 crore லுக்ஸ் அ ஸ்மால் நம்பர், இந்த வருஷம் அச்சீவ் பண்ணிடுவோம். எனக்கு என்ன வயசு இப்போ 41. ஸோ மேபி திஸ் வில் க்ரோ இன்டு 50,000 crore பிஸ்னஸ். இன்றைக்கி நான் ஒரு மென்டல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறேன், சார் 50,000 crores இப்போ இருந்து 50 times லார்ஜ் பண்ணுவீங்களா? மேபி another 10 yearsல இதே ரத்னம் காலேஜில் இதே மேடம் கொஷனில் we would have reached 50,000 crores இருக்கலாம். ஸோ அதுதான் பவர் ஆஃப் மென்டல் மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா when you dream big, when you think large, நீங்கள் அந்த கோல் நோக்கி போக ஆரம்பிச்சிடுவீங்க. வினோத் சார் பேசினார், நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சு ஒரு பர்பஸ் வச்சு அதை நோக்கி போக ஆரம்பிச்சிங்கன்னா then your life will become very very meaningful, ஒரு பர்பஸ்ஃபுல் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மென்டல் மேனிஃபெஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. டுடே ஐ எம் அப்சஸ்ட், ஓகே நாங்கள் இந்தியா ஃபுல்லாக ஒரு டாப் 20 சிட்டிஸில் கோவை பழமுதிர் நிலையம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். we have to grow into 50,000 crore company by at some point of time. இதெல்லாம் என்னோட மென்டல் மேனிஃபெஸ்டேஷன். சாத்தியம் இல்லையா இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். பட் ஐ எம் ட்ரீமிங் பிக், ஐ எம் ட்ரீமிங் வெரி வெரி பிக். ஸோ இங்கே இருக்கிற ரூமில் எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன், நாம் இப்போ அவர் ட்ரீம் ஷுட் பி ஸ்கேரிங் அஸ், நம்மளை பயமுறுத்தணும், ஒவ்வொரு நாள் நம்மளை தூங்கிடக்கூடாது, அவ்வளோ பெரிய ட்ரீமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி madam asked some other question, I diverted to some other topic, but what I am trying to say is always please dream big. But the answer to question is, அப்பாக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பட் என்னோட ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் இஸ் அவரோட ஹார்ட் ஒர்க்கை நான் எவ்ரிடே பார்க்குறேன், எவ்ரிடே. அதாவது நிறைய பேர் இந்த லாஸ்ட் சண்டே கூட somebody asked me a question, என்னங்க சண்டே ஈவினிங் கடைக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் உட்காரணும்னு இல்லை, ஏன்னா அப்பா டெய்லி 12 மணி நேரம் பிஸ்னஸில் உட்கார்றாரு, நாம் ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்தா ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. அதனால அவங்க சொல்கிறாங்களா அப்பா அம்மா பார்த்தா குழந்தை கற்றுக்குறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஐ சீன் him work all his life, so much of hard work every day, 12 hours கிரைண்டு போட்டு 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 நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். அப்பானா நான் இந்த அளவுக்கு கூட நான் அப்பாவோட பேசினது இல்லை, இன்றைக்கி ஸ்டேஜில் தான் பேசுகிறோம். அவர் மேலே ஒரு பெரிய அளவு கடந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் கிரியேட் பண்ணதான் இந்த சாம்ராஜ்யம், இல்லைன்னா இது ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் எனி டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட ஃபைனலி ஐ ரியலைஸ் he is the owner of the business, he created everything, and அவருக்கான due respect should always be there. So that will solve all the small petty issues whatever is there.